السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم إن الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد. مرحبا بكم إلى معهد دعوة للدراسة القرآنية معهد தாவா குரானிய கல்வி நிலையத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். அன்பானவர்களே, இன்று நாம் இல்மு தஃப்சீர் என்று சொல்லக்கூடிய இந்த மாத்தாவில இந்த சப்ஜெக்டில் மஆலிமு தன்சீல் என்ற புத்தகத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம். கடந்த சில வகுப்புகளை நம்ம பார்த்தோம். தஃப்சீரோட வகைகள் என்ன, குறிப்பாக குத்துபு தஃப்சீர் என்னென்ன இருக்குது, ஜாமியுல் பயான் பார்த்தோம், தஃப்சீல் குர்ஆன் அல் அதீம் பார்த்தோம், மஆலிமு தன்சீல் பார்த்தோம், துல் மன்சூர் ஃபி தஃப்சீர் பில் மஅசூர், அல் ஜாமி அல் அஹ்காமில் குர்ஆன், ஃபத்துல் கதீர். அந்த தொடரில் ஜாமியுல் பயானும் தஃப்சீல் குர்ஆன் அல் அதீம் பார்த்தாச்சு. இப்போ மஆலிமு தன்சீல் பார்க்க இருக்கிறோம். ஏனென்றால் தஃப்சீர் கலையை படிக்க விரும்பும் மாணவர்கள் தஃப்சீர்னா என்ன, அதில் எழுதப்பட்ட புத்தகங்கள் என்ன, அது ஆசிரியர் எந்த காலத்தில் வாழ்ந்தார், அவருடைய சிறப்பம்சம் என்ன, அந்த ஆசிரியரின் போங்கு என்ன, அவருடைய சிஸ்டம் மன்ஹஜ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலன்னா ரொம்ப கஷ்டம். அந்த அடிப்படையில் நமக்கு அல்ஹம்துலில்லாஹ் சிறப்பான முறையில் ஒரு தொகுப்பு கொடுத்துருக்குறாங்க. மஆலிமு தன்சீல் அப்படின்ற ஒரு தஃப்சீர் கிதாப் அல் ஹுசைன் இப்னு மஸ்ஊத் இப்னு முஹம்மத் என்பவங்க இந்த தஃப்சீரை தாலீஃப் பண்ணியிருக்காங்க, எழுதியிருக்கிறாங்க. அவங்க அல் பகவி என்ற பேரில் அறியப்படுறாங்க. அல் ஃபர்ரா அல் பகவி, இமாம் பகவி, தஃப்சீர் பகவின்னு சொல்லுவாங்க. உதாரணமாக இப்னு கசீர், தஃப்சீர் இப்னு கசீர்னு ப்ராப்ளம் ஆகிடுச்சு, ஆனால் அவங்க பேர் முஹம்மத். அதே போல் இவங்களுடைய பேர் ஹுசைன் இப்னு மஸ்ஊத் இப்னு முஹம்மத், ஆனால் ஃபர்ரா அல் பகவின். இவங்க துவஃபியா 516 அல் ஹிஜ்ரி, 516 வஃபாத்தாக இருக்கிறாங்க ஹிஜ்ரி, அதாவது 6ஆம் நூற்றாண்டு, ஹிஜ்ரி 6ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த அறிஞர். சஅல ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா, சுஇல ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கேட்கப்பட்டார்கள், அன் அக்ரபி தஃபாசில் கிதாபு சுன்னா, குர்ஆன் சுன்னாவிற்கு மிக நெருக்கமாக உள்ள தஃப்சீர் எது? அப்போ எல்லா தஃப்சீரும் இஞ்சிலையும் ஜபூரையும் சார்ந்தா இருக்குன்னு கேட்கக்கூடாது. அதாவது எவ்வளவோ தஃப்சீர் எழுதியிருக்கிறாங்க, ஆனால் அதில் அதிகமாக இஸ்ரேவேலி ரிவாயத்துகளும் இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸிலும் வச்சு பொய்யான கற்பனைகள் வச்சு எழுதுகிற புத்தகங்களும் இருக்குது. அதில் குர்ஆனுடைய வசனங்களோ அல்லது ஹதீஸுகளோ ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் விளக்கங்களில். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், குர்ஆனுடைய விளக்கம் இருக்குது, குர்ஆனை கொண்டே தரப்படக்கூடிய விளக்கம் தான் தரஜா, தரஜத்தில் ஊலா, முதல் தரம்னு சொல்லி பார்த்தோம். அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது கீழே ஒரு 3 தஃப்சீர் சொல்கிறாங்க. இமாம் ஜமக்ஷரியோடைய தஃப்சீர் குர்ஆன் சுன்னாக்கு நெருக்கமானதா, அல்லது இமாம் குர்துபியோட தஃப்சீரா, அல்லது இமாம் பகவியோட தஃப்சீரான்னு கேட்ட பொழுது ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் 8ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த தலை சிறந்த ஒரு இமாம். ஃபகால ஃபி ஃபதாவா, அவங்களுடைய ஃபத்வா கிதாப் கிட்டத்தட்ட 37-40 வாலியம். அதில் அவங்க சொல்கிறாங்க, அம்மா தஃபாசீர் சலாசா அல் மஸ்ஊல் அன்ஹா, மேலே கேட்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த 3 தஃப்சீர் இருக்கிறது, அஸ்லமுஹா அனில் பிதஅத்திலிருந்து சலாமத்தாக பாதுகாக்கப்பட்ட ஒரு தஃப்சீர்னு பார்த்தீங்கன்னா வல் அஹாதீஸ் தஈஃபா, பலகீனமான நபிமொழிகள். ஏன்னா நபிமொழிகள் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம், அதை நம்ம சரியான முறையில் விளங்கணும். சஹீஹான நபிமொழிகளை தான் நம்ம பின்பற்றணும். அதில் இட்டுக்கட்டப்பட்டது ரொம்ப பலகீனமானது, ஆதாரத்திற்கு அப்புறமானது, ஆதாரத்துக்கு நம்ம எடுக்க முடியாத நபிமொழிகளும் இருக்குது. அந்த கேட்டகரிஸை நம்ம விட்டுறணும். எனவே அப்படிப்பட்ட அந்த அஹாதீஸ்கள் தஈஃபா பிதஅத்தான விஷயங்களிலிருந்து அஸ்லமான பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு தஃப்சீர் எது அப்படின்னா அல் பகவி அப்படிங்கிறாங்க. லாக்கின்னஹு முக்தஸர் மின் தஃப்சீர் ஸஅலபி, தஃப்சீர் ஸஅலபின்னு ஒரு தஃப்சீர் இருக்குது, அதுலேருந்து தான் சுருக்கமாக தான் இமாம் பகவி எழுதியிருக்கிறாங்க. அவருடைய சுருக்கம் தான் இது. ஹுதிஃப மின்ஹு அல் அஹாதீஸுல் மௌதுஆ வல் பிதா, அதில் நிறைய மௌதுவான இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்களும் பிதஅத்தும் இருக்குது, அதெல்லாம் போக்கிட்டு இமாம் பகவி நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஹுதிஃபா அஷ்யா கைர தாலிக், இது இல்லாத பல விஷயங்கள் அதில் போக்கப்பட்டிருக்குது. ஃபஹாத தஃப்சீரு பாத இஹ்திசாரி தஃப்சீர் ஸஅலபி, இந்த தஃப்சீர் பகவி இருக்கே, தஃப்சீர் ஸஅலபியோட சுருக்கம் தான். கைர, ஆனாலும் அன்னமு அல்லிஃபஹு, அதை எழுதினவங்க இருக்காங்களே, ஜன்னபு அல் அஹாதீஸ் அல் மௌதுஆ வல் இஸ்ராஈலியாத், இஸ்ரேவேலி ரிவாயத்துகளும் இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸையும் தவிர்த்திருக்கிறாரு யார்? இமாம் பகவி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தஃப்சீர் அல் ஜாமி அல் அஹ்காமில் குர்ஆன், இதான் அவருடைய பேர் ஆக்சுவலாக. ஆனால் இந்த தஃப்சீர் குர்துபின்னு சொல்லி பிரபலியம் ஆகிடுச்சு. இப்போ ஒரு மனிதனுடைய பேர் ஒன்றா இருக்கும், ஆனால் அவருடைய புனைப்பெயரை வச்சு தான் மக்கள் கூப்பிட்டே இருப்பாங்க. சில பேர் வீட்டு பேரை வச்சு கூப்பிடுவாங்க, சில பேர் ஃபேமிலி பேர் கூப்பிடுவாங்க. அது சில ஊர்களில் அந்த வழக்கம் இருக்குது. அது மாதிரி தஃப்சீர் குர்துபின்னு சொல்லி பிரபலியம். ஆனால் ஆக்சுவலாக இந்த தஃப்சீருடைய முழு பேர் பார்த்திங்கன்னா
அல் ஜாமிஉ லி அஹ்காமில் குர்ஆன். அஹ்காமுல் குர்ஆன் அப்படிங்கிற பேரில் பல அறிஞர்கள் எழுதியிருக்கிறாங்க. இமாம் அபூபக்கர் ராஸி, இவங்க அபூபக்கர் இப்னுல் அரபி, இப்படி பல அறிஞர்கள் இருக்கிறாங்க. பாருங்கள், இந்த புத்தகம் எழுதினவங்க யார்? முஅல்லிஃபிஹி. இது எழுதியவர் யாருன்னா முஹம்மது இப்னு அஹ்மத் இப்னு அபி பக்ர் இப்னு ஃபரஹ் அல் குர்துபி. குர்துபின்னா குர்துபா, அதாவது அந்தலுசுன்னு ஒரு நாடு வந்து இஸ்லாமிய ஒரு எழுச்சி பெற்று மிகப்பெரிய ஒரு இஸ்லாமிய சாம்ராஜ்யம் இருந்துச்சு. அதான் இன்றைக்கி நம்ம வந்து ஐரோப்பாவில் ஸ்பெயின் நம்ம பார்க்குறோம். அங்கே பெரிய இஸ்லாமிய சாம்ராஜ்யம் கிட்டத்தட்ட 600-700 வருடங்கள் இருந்தது. அது வந்து யூதர்கள் சதி செய்து அது வந்து என்ன செஞ்சாங்க, வீழ்த்தினாங்க. அதுக்கு அடிப்படை காரணம் அங்கே வந்து இல்மு, அதே போல் வந்து இல்மு விஷயங்கள் எல்லாம் அதில் வந்து அதிகமாக போதிக்கப்பட்டு வந்தது. அங்கே வந்து கல்விகள் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே மறைய ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால் கல்விக்கும் கல்வியாளர்களுக்கும் மதிப்பு அங்கே போனதுனால, இன்னும் இஸ்லாம் அங்கே வந்து ப்ராக்டிஸ் செய்யப்படாதனால, இஸ்லாம் வந்து அங்கே அதிகமாக நடைமுறைப்படுத்தப்படாதனால இன்றைக்கி ஃபுல்லாக வந்து மியூசியங்களில் தான் இஸ்லாம் அங்கே இருக்குன்றதை நம்ம பார்க்குறோம். அல்லாஹ் திருப்பி மீண்டும் ஒரு எழுச்சியை கொடுக்கணும் அங்கே இன்ஷா அல்லாஹ். அப்போ அந்த குர்துபா நகரம் இருக்கிறது கர்நாடான்னு சொல்லுவாங்க. அன்றைக்கி வந்து வெளிநாடுகளில் போனால் பெரிய பெரிய மால்கள் அந்த பேரில் இருக்குது, கர்நாடா மால் அப்படின்ட்டு. எல்லாம் பேரளவில் தான் இருக்குது. ஆனால் அங்கே பெரும்பெரும் இமாம்கள் அங்கேருந்து தான் வந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு இமாம் தான் இமாம் அல் குர்துபி. இவங்க வந்து ஹிஜ்ரி 671 வாழ்ந்தவங்க, அதாவது 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவங்க. எம்தாசுல் குர்துபி ஃபி தஃப்சீரிஹி, தங்களுடைய தஃப்சீரில் இமாம் குர்துபி அவர்கள் சிறப்பம்சத்தை பெற்றிருக்கிறார்கள். எதில் அப்படின்னா பி அதமி தஅஸ்ஸுபிஹி லி மதுஹபி ஃபிக்ஹின் முஅய்யன், குறிப்பிட்ட ஒரு ஃபிக்ஹி மதுஹபில் அவங்க வந்து பிடிவாதம் பண்ணலை. இப்போ நம்ம ஷாஃபி ஹனஃபின்னு சொல்லி பிடிவாதமாக இருக்கும். அதாவது மதுஹபை பின்பற்றது தப்பு இல்லை, ஆனால் நான் எனது மதுஹபை தான் சரி காண்பேன், பிறர் மதுஹபு தப்புன்னு சொல்கிறது தப்பு. எல்லா மதுஹபுடைய இமாம்களுமே சிறந்த முறையில் குர்ஆன் சொன்ன அடிப்படையில் தான் அவங்க ஆய்வுகளை செஞ்சு வச்சுருக்கிறாங்க. எனவே ஏதாவது ஒரு மதுஹபை பின்பற்றி போகிறது சிறந்தது. ஆனால் ஆலிம்கள் இருக்கிறாங்க, மார்க்கத்தை படிக்கக்கூடிய ஆழமான மாணவர்கள் இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து ஆதாரங்கள் தெளிவாக தெரியுது அப்படின்னு சொன்னால் தாராளமாக தங்களுடைய மதுஹபுகளுடைய கருத்துக்களை விட வேறொரு மதுஹபில் சிறந்த ஒரு கருத்து இருக்குன்னா எடுத்துக்கலாம். அதனால தான் இமாம் ஷேக் சாலிஹ் அல் உதைமீன் ரஹிமஹுல்லாஹ் போன்ற அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க, சவுதியுடைய 2000 ஆண்டுக்கு முன்பே மரணித்த 3 முக்கியமான உலமாக்கல்ல ஒருத்தவங்க ஷேக் அப்துல் அசீஸ் பின் பாஸ் ரஹமத்துல்லாஹி அலைஹி, இன்னொருத்தவங்க ஷேக் சாலிஹ் அல் உதைமீன், இன்னொருத்தவங்க ஷேக் நாசிருதீன் அல்பானி, இன்னும் பல உலமாக்கள் வஃபாத்தாக இருக்கிறாங்க. அதில் முக்கியமான ஆலிம் தான் ஷேக் சாலிஹ் அல் உதைமீன். அவங்க சொல்கிறாங்க, பொதுமக்களுக்கு மதுஹப் பின்பற்றுவது இன்றியமையாது, வாஜிபுங்கிறாங்க. ஏதாவது ஒரு மதுஹபில் இருக்கணும். ஆனால் மார்க்க கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள், ஆலிம்கள் இவங்க வந்து ஒரு மதுஹபை பின்பற்றினாலும் அவங்களுக்கு ஆதாரங்கள் தெளிவாக இருக்கும் பட்சத்தில் தாராளமாக இன்னொரு மதுஹபுடைய கருத்துக்கள் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. அந்த அடிப்படையில் இந்த தஃப்சீர் எழுதின இமாம் குர்துபி அவங்க ஒரு மாலிக்கி மதுஹபை சேர்ந்ததாக இருந்தாலும் அவனோட மாலிக்கி மதுஹபோடு மேலே அவங்க தாசுப் இல்லை. தாசுப்னா என்ன, பிடிவாதம் இல்லை. ஹாசத்தன் மாய தஅல்லுக் பில் மதுஹபில் மாலிக்கி, குறிப்பாக மாலிக்கி மதுஹபை சார்ந்த விஷயங்களில் அவங்க என்ன செய்யலை, தாசுப் பண்ணலை, பிடிவாதம் பண்ணலை. ஃபதஜிதுஹு, நீ அந்த தஃப்சீரை பெற்றுக்கொள்வாய் ஃபி பாதில் மசாயிலி, சில மசாயில்களில் பார்க்கும்பொழுது யசூக்கு ரயில் இமாம் மாலிக் சும்மா யுரஜ்ஜஹ் கைருஹு, இமாம் மாலிக்கத்தோட கருத்தையும் சொல்லிவிட்டு பிறகு வேறு இமாமோட கருத்தையும் அங்கே சிறந்தது என்றும் சொல்லுவாங்க. மிம்மா தல்ல அலைஹி தலீலு, எதன் மீது ஆதாரம் இருக்கிறதோ அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் தான் அவங்க என்ன செய்வாங்க, தர்ஜீஹ் பண்ணுவாங்க. தர்ஜீஹ்னா எது சிறந்ததுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து ஃபிக்ஹுல் முக்காரன்னு சொல்லுவாங்க. ஃபிக்ஹில் இது ஒரு வகை. இன்ஷா அல்லாஹ் போக போக உங்களுக்கு நம்ம பல விளக்கங்களை சொல்லுவோம். பகுப்பாய்வு ஃபிக்ஹு அப்படின்னு சொன்னால் 4 மதுஹபுடைய கருத்துக்களையும் விளக்கிட்டு அதில் எந்த மதுஹபுடைய கருத்து குர்ஆன் சொன்னாக்கு மிகவும் நெருக்கமாக இருக்குது அப்படின்றது தான் இங்கே சொல்லுவாங்க. பொதுவாக இப்போ நீங்கள் எல்லாருமே வந்து மார்க்க கல்வியை படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கனால நீங்கள் ஆரம்பத்திலே புரிஞ்சுக்கிறணும், ஃபிக்ஹுடைய இமாம்களாக இருக்கட்டும், மார்க்க விஷயங்களில் யார் யாரெல்லாம் கருத்து வேறுபாடுகள் பேசுகிறாங்களோ அக்கீதாவை தவிர்த்து, அதாவது தீன் 2 வகை, ஒன்று உசூல், ஒன்று ஃபுரூ. உசூல்னு சொன்னால் இஸ்லாமிய கொள்கைகள், அதில் கருத்து வேறுபாடுபட்டால் தொலைஞ்சி, அவ்வளோதான். அது கருத்து வேறுபாடு வேலையே கிடையாது. அஹ்லு சுன்னத் ஜமாத்துடைய கொள்கை ஒன்று தான், அல்லாஹ் ஒன்று, ரசூல் ஒன்று, குர்ஆன் ஒன்று மாதிரி கொள்கை ஒன்று. ஆனால் ஃபுரூ இருக்கு பாருங்கள், கிளை சட்டங்கள் மார்க்கத்தில், தொழுகிறது, நோன்பு வைக்கிறது, ஹஜ்ஜி, இது மாதிரி அஹ்காம்கள் சட்டங்கள், இதில் கருத்து வேறுபாடு இருந்துச்சுன்னா இமாம்களுக்கு மத்தியில், அப்போ அவங்களுக்கு கிடைச்ச ஆதாரத்தை வச்சு அவங்க ஆதாரம் எடுத்துருக்கிறாங்க. இந்த கருத்து வேறுபாடுகள்லாம் இமாம்களுக்கு மத்தியில் ஹலால் ஹராமுக்கு மத்தியில் கிடையாது. ஒரு இமாம் ஹலால் சொல்கிறாங்க, அதே கருத்தை இன்னொரு இமாம் ஹராம் சொல்கிறாங்கன்னு சொல்லவே முடியாது.
எனவே இது தவறான கண்ணோட்டம். சில தௌஹீத் ஜமாத்துடைய சில சகோதரர்கள் புரியுதல் இல்லாமல் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், இமாம்களை கிண்டல் பண்ணுறது. ஒரு இமாம்கிட்ட வந்து உதாரணமாக நண்டு சாப்பிட்லாம், இன்னொரு இமாம்கிட்ட கூடாதுன்னு அப்படி யாருமே சொல்லலை. ஹனஃபியாக்கள்கிட்ட நண்டு சாப்பிட்றது மக்ரூ. ஏன்னா நண்டு, அதே மாதிரி தவளை, அதே மாதிரி வந்து முதலை, இதெல்லாம் வந்து நீர்லேயும் வாழுது, நிறத்துலையும் வாழுது. இதுக்கு வந்து பர்மா ஐன்னு சொல்லுவாங்க. பர்மா ஐன்னா ஆம்ஃபிஃபியஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அது வந்து ஒரு இடத்துல இருக்காது. இப்போ நிலத்தில் இருந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு சட்டம், தண்ணியில் இருந்துச்சுன்னா அது சட்டம். தண்ணியில் இருக்கிறது எல்லாமே நம்ம சாப்பிடலான்னு நபி அவங்க சொல்கிறாங்க. நிலத்தில் அப்படி கிடையாது. அதுக்கு வந்து பல் இருக்கக்கூடாது, அதே மாதிரி அதுக்கு கூர்மையான வந்து அழகு இருக்கக்கூடாது, கொத்துற மாதிரி கீறி கிளி திங்கக்கூடாது, இப்படிலாம் இருக்குது. அப்போ என்ன செய்கிறாங்க, அதை வச்சு தான் ஹனஃபியாக்கள் மக்ரூன்னு சொல்கிறாங்க. அது ஹராம்னு சொல்லலை, கவனிக்கணும். அது அது உங்களுக்கு நான் சுருக்கமாக தான் சொல்ல முடியும், அதிகமாக சொன்னால் நீங்கள் குழம்பிடக்கூடாது. அதனால் இமாம்களுக்கு மத்தியில் உள்ள கருத்து வேறுபாடு ஹலால் ஹராமுக்கு மத்தியில் கிடையாது. ஏன்னா இஸ்லாம் வந்து ஹதீஸில் தெளிவாக இருக்குது. சிலாரிசம் சொல்கிறாங்க, ஹலாலும் தெளிவு, ஹராமும் தெளிவு. அதற்கு இடையில் சில குழப்பமான விஷயங்கள் இருக்கிறது, சந்தேகத்துக்குரிய விஷயங்கள் இருக்கிறது. அந்த சந்தேகத்துக்குரிய விஷயத்தையும் நீங்கள் தவிர்ந்துருங்க. யாராவது அப்படி சந்தேகமான விஷயங்களை நோண்டி தெரிஞ்சாங்கன்னா அவங்க ஹராமில் விழுந்துட்டாங்க அப்படின்னு நபி அவங்க எச்சரிக்கிறாங்க. எனவே இமாம்களுக்கு மத்தியில் உள்ள அந்த கருத்து வேறுபாடுகளை சிறந்தது ஆக சிறந்ததுன்னு விளங்கிக்கிறணும். சில இமாம்கள் நெஞ்சில் தக்பீர் கட்டுற சிறந்ததாக பார்க்குறாங்க, சில பேர் தொப்பில் தக்பீர் கட்டுற சிறந்ததாக பார்க்குறாங்க. அதனால் ரெண்டு இமாமுடைய கருத்தும் குர்ஆன் ஹதீஸுக்கு உட்பட்டது தான். ஆனால் எது சிறந்தது, எது ஆக சிறந்ததுன்றது அந்தந்த இமாம்களுடைய அவங்களுடைய ஆய்வை பொறுத்தது. புரியுதுங்களா? இதை நீங்கள் ஆரம்பத்தில் நல்லா தெளிவாக விளங்கிக்கிறணும். இதை விளங்கலைனா தான் பிரச்சனை வரும். ஹயர் பேர சொல்லிகிட்டு இருந்தேன். ஃபி குல்லி மசலத்தின் சும்மா எதுக்கு ஃபி குல்லி மசாலத்தன் மாஃபிஹா மின் அஹ்காமி முஸ்ததில்லன், ஒவ்வொரு சட்டத்திலையும் என்னென்ன ஆதாரத்தை அவர் பெறுகிறார்களோ அதன் அடிப்படையில் மசலாக்களை சொல்லுவாங்க. பில் ஆயத்தி நப்சிஹா ஒரு சேத்தி எல்மிஹி எதுக்குருள் ஹிலாஃபுல் ஃபிக்ஹி, அது சம்மந்தமான ஆயத்து, அது சம்மந்தமான வசனங்களை கொண்டு அந்த மசாலாக்கு விளக்கத்தை கொடுப்பாங்க. காரணம் என்ன, அவங்களது இருக்கக்கூடிய விசாலமான ஒரு ஞானம். அதன் அடிப்படையில் ஃபிக்ஹ் ரீதியான உள்ள கருத்து வேறுபாடுகளை அங்கே சொல்லி எந்த இமாமுக்கு என்ன கருத்து இருக்குது, அதில் எது சிறந்ததுன்ற ஒரு அடிப்படையான விஷயத்தை அவங்க முன் வைப்பாங்க. அவு சபபின் நஸ்பாபின் நுசூலி, அல்லது சபபு நுசூல், இந்த வசனம் ஏன் இறங்குச்சு, அதுக்கு பின்னணி என்ன. சில தனிநபர்களின் காரணமாக அந்த வசனம் இறங்கியிருக்கும், அவங்களுக்கு தான் அந்த சட்டம்னு கிடையாது. குர்ஆனில் இறங்கப்பட்ட எல்லா விஷயமுமே பொதுவாக இறங்கினது தான். அப்போ சில விஷயங்கள் நபி அவங்களுக்கு அல்லாஹ் வந்து உரித்தாக்க வச்சுருப்பான். என்ன, அது வந்து ஹதீஸ் நல்லா விளக்கியிருப்பான். ஆனால் குர்ஆனை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பொதுவான விஷயங்கள் தான். அதான் வந்து அந்தந்த அஸ்பாபு நுசூல், அந்த வசனம் இறங்கியதுக்கு பின்னணி என்ன அப்படின்றத சொல்கிறது தான் அஸ்பாபு நுசூல், இறங்குனதற்குரிய காரணங்கள். அவு மா துக்கிர மின் தஃபாசின் கரீபாலில் ஆயா ஒ நஹ்விஹி, அல்லது ஒரு வசனத்துக்கு ரொம்பவும் ரேரான கருத்துக்களை பற்றி சொல்லக்கூடிய விஷயங்கள் ஊடாக என்ன செய்வாங்க, அவங்க அந்த தஃப்சீரில் சில கருத்துக்களை முன் வைக்கிறாங்க. இதுதான் வந்து தஃப்சீர் குர்துபியுடைய ஒரு போங்கோ, ஒரு மன்ஹஜ், ஒரு அமைப்பு. இதை நம்ம நல்லா உள்வாங்கிக்கிறணும். அடுத்து பாருங்கள், நஷாத்துன் ஆக்டிவிட்டீஸ். இப்போ நம்ம படித்ததுக்கு ஒரு கேள்வி வந்துருச்சு பாருங்கள். பையின் மன்ஹஜல் குர்துபி ஃபி தஃப்சீரிஹி, இமாம் குர்துபியோடைய தஃப்சீரில் அவங்க கையாளும் முறை என்ன. அஜ்ரி முக்காரணா, ஒரு முக்காரணாவே செய்யவும், முக்காரணா பகுப்பாய்வு செய்யுங்க, கம்பேரிசன் பண்ணுங்கள். பைனஹு, இமாம் குர்துபியோட தஃப்சீருக்கும், பைன மன்ஹஜ் இப்னு ஜரீர் தொபரி, மேலே படிச்சிங்கல்ல, இப்னு ஜரீர் தொபரி ரஹிமஹுல்லாஹ் அவங்களோட தஃப்சீருக்கும், ஓ மன்ஹஜல் பகவி இமாம் பகவியோட தஃப்சீருக்குள்ள வேறுபாடு என்னன்னு பாருங்கள் அப்படிங்கிறாங்க. இதை எழுதுங்க இன்ஷா அல்லாஹ். அடுத்து நம்ம பார்க்க போகிற தஃப்சீர் வந்து அத்துருல் மன்சூர் ஃபி தஃப்சீர் பில் மஅசூர். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், தஃப்சீர் மஅசூர்னு சொல்லுவாங்க. குர்ஆன் சுன்னாவிற்கு மிகவும் முக்கியத்துவம் அளித்து அந்த தஃப்சீரில் அதிகமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் குர்ஆன் சுன்னா இன்னும் சஹாபாக்களுடைய விளக்கங்கள் இருக்கும். அதான் தஃப்சீர் மஅசூர்னு சொல்லுவோம். பின்னாடி இதை பற்றி உங்களுக்கு தெளிவாக நீங்கள் இன்ஷா அல்லாஹ் பார்ப்பீங்க. அப்படிப்பட்ட அந்த தஃப்சீர் மஅசூரை கொண்டு எழுதப்பட்டது தான் துருல் மன்சூர். இமாம் ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹிமஹுல்லாஹுடைய கிதாபு. இவங்க வந்து 911 ஹிஜ்ரி அதில் வஃபாத் இருக்கிறாங்க. தா அப்படின்னா துவஃபிய, வஃபாத் ஆனதுக்கு தான் தான்னு சொல்கிறது சுருக்கமாக. இவங்க 10ஆம் நூற்றாண்டு ஹிஜ்ரி 10ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த அறிஞர். அல் காலிபு அல சுயூத்தி ஃபி மன்ஹஜிஹி ஃபி ஹாத தஃப்சீரி, இந்த தஃப்சீரில் இமாம் சுயூத்தியுடைய ஒரு மன்ஹஜ் போங்கு இரண்டு பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக நம்ம பார்க்கும்பொழுது, காலிப்னு அதிகப்படியாக பார்க்கும்பொழுது என்ன அவங்க சொல்லுவாங்கன்னா, சருது ரிவாயாத்தி அனி சலஃபி, முன் சென்ற அறிஞர்களுடைய அறிவிப்புகளை எடுத்து சொல்கிறது. சருதுன்னா எடுத்து சொல்கிறது. தூன தகீப் அலேஹா, அதன் மீதுள்ள குறைகளை கண்டிக்காமல் விட்டுட்டாங்க. அதான் இந்த தஃப்சீருடைய ஒரு பெரிய ஒரு பலகீனம், ஒரு மைனஸ் பாயிண்ட். பிதூன தஸ்ஹீஹ் அவு தஅதீல், அதை சரி செய்வதோ, அதை மாற்றி அமைப்பதோ, அவு தன்பி எச்சரிப்பதோ அவங்க செய்யலை. இதில் அலா துஅஃபிர் ரிவாயா, அந்த அறிவிப்புகள் உள்ள பலகீனங்களை பற்றி அவங்க சொல்லலை. இல்லா நாதிரன் அப்படி சொல்லியிருந்தாலும் அது ரொம்ப கம்மி தான்.
வக்ஸருமா இஸ்தனது இலஹி மர்வியாத்துல் இமாம் புகாரி. இதில் அதிகமாக பார்த்திங்கன்னா என்ன தஃப்சீர், இந்த தஃப்சீரில் பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ் கிதாபுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக இமாம் புகாரியோட ரிவாயத்துகள், இமாம் முஸ்லீம், இமாம் அஹமத், இமாம் நசாய், இமாம் திருமிதி, இமாம் அபுதாவுத், இமாம் தாரமி போன்ற இன்னும் அவங்க அல்லாத பல அறிஞர்களுடைய கருத்துக்கள் தஃப்சீரில் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். நஷாத்துன் அடுத்த கேள்வி வந்துருச்சு. உக்துப் நுபுதத்தன் அண்ட் தஃப்சீர் பகவி ஓ சுயூத்தி. இமாம் பகவி என்னும் இமாம் சுயூத்தியுடைய தஃப்சீரை பற்றி கொஞ்சம் எழுதுங்க. நுபுதான கொஞ்சம், முக்காரணன் பைனஹுமா ரெண்டு பேர்த்துல ஒரு கம்பேரிசன் பண்ணி எழுதுங்க. மா அப்ரஸு மா தராஹு அல தஃப்சீர் துருல் மன்சூர். துருல் மன்சூர் தஃப்சீரில் நீ பார்க்கும் பெரிய விஷயம் என்ன, சொல்லப்படக்கூடிய பேசப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நீங்கள் எழுதணும். இப்போ சில கேள்விகளை கேட்டு அதை எழுதுங்கன்னு சொல்கிறோம். சில மாணவர்கள் கேட்குறாங்க, சில மாணவர்கள் கேட்க மாட்டேங்கிறாங்க. அதனால் உங்களுக்கு புரியலனா தயவு செஞ்சு கேளுங்க, அதுக்கு பதில் எழுதி அனுப்புங்க. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அடுத்த தஃப்சீர் நம்ம பார்க்க போகிறது ஃபத்ஹுல் கதீர். தஃப்சீர் ஃபத்ஹுல் கதீர் இது ரொம்ப அற்புதமான புத்தகம். நாங்களும் வந்து ஓதக்கூடிய காலங்களில் 99-2000 எங்களுடைய ஆலிம் கோர்ஸில் ஃபைனல் இயரில் இது வந்து லக்னோவில் நதுவத்துல் மேலே படித்தோம். அற்புதமான தஃப்சீர். லி முஅல்லிஃபிஹி, இது எழுதினவங்க யார்? லீனா அதற்கு முஅல்லிஃப்னா எழுத்தாளர், ஹீனா அந்த புத்தகத்தை எழுதியவர் முஹம்மது இப்னு அலி இப்னு முஹம்மது இப்னு அப்துல்லா அஷ்-ஷௌகானி. இமாம் ஷௌகானின்னு சொல்லுவாங்க. நைலுல் அவுத்தார் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதினவங்க யமன் நாட்டை சேர்ந்த ஒரு அறிஞர். இப்போ தான் நமக்கு ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 200-250 வருஷம் முன்னாடி வாழ்ந்தவங்க. ஹிஜ்ரி 1250 1250 அல் ஹிஜ்ரி 1250 வஃபாத்தானவங்க. அதாவது 13ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவங்க. இப்போ நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் 15ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். மன்ஹஜுல் முஅல்லிஃப் ஹாத தஃப்சீர். தஃப்சீரில் முஅல்லிஃபுடைய மன்ஹஜ் என்ன அப்படின்னு சொன்னால், ذكر ما في تفسير الآية من جهة اللغة والفصيح. இதில் வந்து அதிகமாக பார்த்தீங்கன்னா லொகா இன்னும் ஃபசீஹ் தூய்மையான அரபியுடைய ஒரு போங்கில் தான் இதில் அதிகமாக எழுதியிருப்பாங்க. சும்ம யுஅர்ரிபு மா யஹ்தாஜு இல்ல இஅராப். அதில் அதிகமாக இஅராப் போட்டிருப்பாங்க, ஹர்கத் போட்டிருப்பாங்க. இன்கானலு அஸர்ன் ஃபில் மானா, அப்படி போட்டு சொல்கிறதுல ஏதாவது அர்த்தத்தில் ஒரு ஒரு தாக்கம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இதில் ம திக்ரி ஐய கிராத்து ஃபில் ஆயா. இந்த ஆயத்தில் வரக்கூடிய கிராத் என்னது, எந்த ராவியுடையது, இது ஆசிமுடைய கிராத்தா அல்லது வந்து ஹஃப்ஸுடைய கிராத்தா, இதை எப்படி ஓதுனாங்க, ஏன்னா சபா கிராத்துக்கு அஷர கிராத் இருக்குது. அந்த அடிப்படையில் அவங்க அதுக்குடைய விளக்கங்களை சொல்லுவாங்க. சும்மா ஹவுது ஃபில் ஹிலாஃபில் ஃபிக்ஹி, பிறகு ஃபிக்ஹ் ரீதியான அந்த கருத்து வேறுபாடுகளில் மூழ்கிடுவாங்க. ஹவுதுனா உள்ளே போயிடுறது அஹ்யானன் சில சமயங்களில். ம முனாக்கஷத்தில் அதில்லத்தி ஒரு தர்ஜியஹ், ஆதாரங்களை பற்றி அங்கு ஆய்வு டிபேட் பண்ணுறதோட, முனாக்கஷானா அங்கே டிஸ்கஸ் பண்ணுறதோட, ஒரு தர்ஜியஹ் எந்த கருத்து சிறந்ததுன்றதையும் அங்கே சுட்டி காட்டுறாங்க. லிதா எனவே தான் ஃபக்கத் ஜமா ஃபி தஃப்சீரிஹி பைன ரிவாயத்தி அனை சலஃபி, சலஃபுகளுடைய முன் சென்றவர்களுடைய அறிவிப்புகளையும் நீங்கள் பெறுவீங்க. திராயா அதோடைய திராயத்தையும் பற்றி நீங்கள் பார்ப்பீங்க. ஒன்று இருக்குது ரிவாயத்து, யார் அறிவிச்சா என்னென்னு, இன்னொன்றாவது அவருடைய தரம் என்ன, இது சரிதானா அல்லது கதையா அல்லது என்ன அப்படிங்கிறத பற்றியும் இதில் நீங்கள் ஆதாரமாக பார்ப்பீங்க. அவ்வளோ முனாக்கஷா தர்ஜி அதில் அவர் டிஸ்கஸ் பண்ணியிருப்பார். இதில் எது சிறந்த கருத்தை சொல்லியிருப்பார். இப்போ அடுத்து பாருங்கள் நஷாத்து. மின் ஹிலால் கிராத்தின் ஹாரிஜியா, புத்தகங்கள் வகுப்பு புத்தகங்கள் நம்ம வச்சுருக்கோம்லே, இதெல்லாமல் ஒரு ஹாரிஜி புத்தகமாக வெளியிருந்து நீங்கள் ஏதாவது புத்தகத்தை படிச்சிருக்கீங்களா? தஃப்சீர் கிதாபு அப்படி படிச்சிருந்தா உக்துப் நுபுதத்தன் கிதாப் ஃபத்ஹுல் கதீர் ஃபி தஃப்சீர். தஃப்சீர் கலையில் எழுதப்பட்ட ஃபத்ஹுல் கதீரை பற்றி கொஞ்சம் நீங்கள் அங்கே என்ன படிச்சிங்கன்னு எழுதுங்க. ஃபீமலா யசீது அலா சத்ரைனி, 2 வரிக்கு மேலே எழுதக்கூடாது. ஒன்று இங்கே படித்த மாதிரி நீங்கள் எழுதுங்க, அல்லது வேறு என்ன நீங்கள் படிச்சிருக்கீங்க சம்மந்தமான எழுதுங்க. அடுத்து மின் வாக்கி மா தரஸ்த மா அஹம் குத்துப் தஃப்சீர் ஒமா அஹம் மா யுமைசு குல்ல மின்ஹா. நீங்கள் வந்து படித்த விஷயங்களில் முக்கியமான தஃப்சீர் என்ன, அதில் வந்து எது வந்து ஒன்றுக்கொன்று சிறப்பம்சத்தை தருது அப்படிங்கிறத நீங்கள் என்ன விளங்குனீங்களோ அந்த ஆக்சுவல் விளக்கத்தை எழுதுங்க அப்படிங்கிறாங்க. அடுத்து பாருங்கள், தஃபாசீர் எஜிபு அத்தனப்புஹுலஹா. சில தஃப்சீர் இருக்குது, அதை நம்ம ரொம்ப கவனமாக தான் நம்ம படிக்கணும் அப்படிங்கிறாங்க. அடுத்த தலைப்பு ஹுனாக்க ஜும்லத்து மின் குத்துபு தஃப்சீர். சில தஃப்சீர் கிதாபுகள் நம்ம இங்கே வந்து ஒரு ஜும்லாவாக சொல்கிறோம், ஜும்லா நம்ம மொத்தமாக சொல்கிறோம். அல்லத்தி லாயிமிக்குல் குல்லி அஹதன் யக்ராஹா, எல்லாராலையும் அதை படிக்க முடியாது. சிஎம் குறிப்பாக அந்த முபுத்ததியோன் ஆரம்ப நிலையில் உள்ளவர்கள், மின் தலபத்தில் இல்ம் கல்வியை படிக்கக்கூடிய ஆரம்ப நிலையில் உள்ள மாணவர்களுக்கு கஷ்டம். ஃபக்கது யசில்லுல் பஅது பி சபபி முஹ்தவாஹா, அதில் இருக்கக்கூடிய விஷயத்தை வச்சு
சில பேர் வழிகெடுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஜலன் கபீரன், பெரிய வழிகேட்டுக்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சருகுதலுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹாசத்தன் ஃபில் அகீதா, இஸ்லாமிய கொள்கை விஷயங்கள்ல எல்லாம் கவனமாக இருக்கணும். மீனா அல் கஷ்ஃப் அல் பயான் அல் தஃப்சீல் குர்ஆன் அப்படிங்கிற கிதாபு, இது ரொம்ப டேஞ்சரான புத்தகம். இதை ரொம்ப நீங்கள் பார்த்து தான் படிக்கணும். இதை தான் நம்ம வந்து தஃப்சீர் அல் பகவின்னு பார்த்தோம். இந்த தஃப்சீரோட சுருக்கம் தான் அந்த தஃப்சீர். அதனால் இந்த தஃப்சீரை டேரெக்டாக படிக்கக்கூடாதுன்றது தான் இமாம் அவர்கள் அதில் உள்ள பொய்யான தகவல்கள், அங்கீகாரம் இல்லாத ஹதீஸ்கள் எல்லாத்தையும் களைஞ்சிட்டு ஒரு படிக்கக்கூடிய அளவுக்கு கொடுத்துருக்காங்க. இவங்க பேர் என்ன? முஅல்லிஃபிஹி அபு இஸ்ஹாக் அஹமது இப்னு முஹம்மத் இப்னு இப்ராஹிம் அஸ்ஸஅலபி, இமாம் ஸஅலபியோடைய புத்தகம். இவங்க வந்து 427 அர்போமியா சபோ இஷ்ரீன் ஹிஜ்ரியில் வாழ்ந்தவங்க. 427 ஹிஜ்ரியில் வஃபாத்தானவங்க. இவங்க வந்து 5ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்துருக்கிறாங்க. யுலாஹிது அலாஹத தஃப்சீர், யுலாஹது அலாஹத தஃப்சீர். இந்த தஃப்சீரில் என்ன முலாஹதா இருக்குன்னா, நோட்ஸ் இருக்குன்னா, முதலாவது அல் இக்ஸார் மின் திக்ரில் இஸ்ராயிலியாத். இதில் இஸ்ராயல் ரிவாயத்தில் நிறையா இருக்குது. இஸ்ரேல் ரிவாயத்தில் நபி அவங்க சொன்னாங்களா இல்லையா? அதாவது வேதங்கள் வணங்கப்பட்ட யூதர்கள், கிறிஸ்தவர்கள் இருக்காங்கல்ல, இவங்களுடைய அறிவிப்புகள் தான் இஸ்ராயல் அறிவிப்பு. இதை வந்து இங்கே ஏற்றுக்கவும் செய்யாதீங்க, மறுக்கவும் செய்யாதீங்க ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ என்ன விஷயம் நமக்கு சரி தோது வரைக்கும் எடுத்துக்கிடுவோம், இது முரண்படுது அதை விட்டுருவோம். ஆனால் இந்த கிதாபில் அதிகமாக இஸ்ரேல் ரிவாயத்தான் இருக்குது. தூன தகீப், அதுவும் அதில் எந்த விதமான குறைகளை சுட்டி காமிச்சும் இல்லை, விமர்சனம் செஞ்சும் கிடையாது. திக்ரிஹி கெசஸ் இஸ்ராயிலியா கரீபா, ரொம்பவும் முகம் சுளிக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப ரேரான இஸ்ரேல் ரிவாயத்துகள், நிறைய கதைகள் இருக்குது அதில். ரெண்டாவது காரணம் பாருங்கள், எஹ்திரார் பில் அஹாதிஸில் மௌதுஆ, இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸை கொண்டு அவர் ரொம்ப அசால்ட்டாக இருந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறார். ஃபி ஃபதாயிலி சுவர், சூறாக்களுடைய சிறப்பம்சங்களில் 75% வர்ற ஹதீஸ் எல்லாம் வந்து ஆதாரமற்ற தான். ஒரு உதாரணமாக ஃபஜ்ர் பிறகு யாசின் ஓதுங்க, மகரிப் பிறகு வாக்கியா ஓதுங்கிறதுக்கு ஆதாரங்கள் கிடையாது. குர்ஆனை நீங்கள் எப்போ வேணாலும் ஓதலாம், என்ன வேணாலும் ஓதலாம். அதில் வந்து குறிப்பிட்டு ஓதுங்கன்னு சொன்னால் அதுக்கு ஆதாரம் வரணும். உதாரணமாக தபாரக்கு பற்றி வந்திருக்குது, அதுக்கு ஆதாரம் இருக்குது. தூங்குறதுக்கு முன்னாடி சொல்லலாம் தபாரக்கு ஓதுனாங்க, முழுக்கு ஓதுனாங்க, இதெல்லாம் இருக்குது. ஏன்னா அது மாதிரி ஆயத்து குறிச்சி ஓதுனாங்க, ஜன தொலைக்கு பிறகு ஓதுனாங்க, இதெல்லாம் இருக்குது. எனவே குர்ஆனில் எந்தெந்த நேரத்தில் எப்படி ஓதணும்னு சொல்லி அதுக்கு சிறப்பம்சம் வந்துச்சுன்னு சொன்னால் அதில் அதிகமான ஹதீஸுகள் பலகீனமாகவும் ஆதாரமற்றதாக தான் இருக்குது. அதை பற்றி தான் இதில் வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு. ஃபருவிய ஃபி நிஹாயத்தி குல்லி சூரத்தின், ஒவ்வொரு சூறாவுக்கு இறுதியிலையும் ஹதீஸை கொண்டு வர்றாரு. ஃபி ஃபத்ரிஹாவோட சிறப்பில் மன்சூபன் இலா உபைபின் காப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை இணைத்தே அந்த ஹதீஸை கொண்டு வர்றாரு. மூன்றாவது பாருங்கள், எஹ்திராரோ, அதை வந்து சரின்னு நினைக்கிறது. பி கசீம் ஹதீஸில் மௌதுஆன ஹதீஸை சரின்னு நினைக்கிறது. அலா அல்சினத்தி ஷியாக்கள் அஹ்லுசுன் ஜமாத்துடைய கொள்கையிலிருந்து வெளியே போன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வஃபாத்துக்கு பிறகு ஹலீஃபாக்களாக வந்தவங்க அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரதியல்லாஹு அன்ஹு. ஆனால் ஷியாக்கள்கிட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வஃபாத்துக்கு பிறகு வழியாக இமாமாக ஹலீஃபா வருவதற்கு தகுதியான அலி மட்டுமே ரதியல்லாஹு அன்ஹுன்னு தப்பாக வழிகேடர்களாக போனவங்க தான் ஷியாக்கள்ன்றவங்க. எனவே இந்த ஷியாக்களுடைய உலமாக்கள் சொன்ன கருத்துக்கும் இருக்குது. தூன இஷாரா இலா கௌனிஹா மௌதுஆ மக்தூபா. எனவே இது வந்து ஒரு மௌதுவானதாக, பொய் சொல்லப்பட்டதா, இட்டுக்கட்டப்பட்டதா என்ற எந்த விதமான விளக்கமும் அதில் இல்லை அப்படிங்கிறாங்க. கால ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ஃபி முகத்திமத்திஹி ஃபி உசூல் தஃப்சீர், உசூல் தஃப்சீரில் அவர் முகத்திமால் இப்னு தைமியா சொல்லும்போது இப்படி சொல்கிறாங்க, வஸஅலபியு ஹுவ ஃபி நஃப்ஸிஹி கான ஃபீஹி ஹைருன் வ தீனுன். தஅலபி இருக்கிறாரே, அவரை பற்றி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அவர் விஷயத்தில் வந்து நல்லதும் இருக்குது, மார்க்க விஷயங்களும் இருக்குது, மறுக்க முடியாது. ஆனால் கான ஹாத்திப லைலின், இரவில் விறகை சுமந்தவரை போன்றவர். இது வந்து இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னது. ஹாத்திப லைல்னா, ஹாத்திப்னு சொன்னால் விறகு பெற்ற ஒரு இரவில் ஒருத்தர் விறகு கட்டிட்டு போனாங்கன்னா அதில் பாம்பு இருக்கா விறகு இருக்கான்னு தெரியுமா? அப்போ யாரெல்லாம் பலகீனமானவர்களோ ஆதாரமற்றவர்களாக இருப்பாங்களோ அவங்களுக்கு இந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. ஹாத்திப லைலின், இரவில் விறகை சுமந்தவரை போன்றவர் ஆவார். என்குலு மா வஜித ஃபி குதுபி தஃப்சீர் மின் சஹீஹின் ஒ தஈஃபின் மௌதுஇன். அவர் என்ன செய்வார், தஃப்சீர் கிதாபுகளில் கிடைச்ச ஹதீஸுகள் அது இட்டுக்கட்டப்பட்டதாக இருந்தாலும் சரி, பலகீனமானதாக இருந்தாலும் சரி, அங்கீகாரம் பெற்றதாகவும் சரி, எந்த விதமான தெளிவும் இல்லாமல் எல்லாத்தையும் என்ன செய்கிறது, அடித்து விட்றது அப்படிம்பாங்கள்ல, அது மாதிரி விஷயங்களை அவர் இதில் நக்கல் செஞ்சுருக்கிறாரு அப்படின்ற கருத்தை என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், ரூஹுல் மஆனி ஃபி தஃப்சீர் அல் குர்ஆன் அல் அதீம் வஸ்ஸபஅ அல் மசானி அப்படிங்கிற கிதாபு. தஃப்சீர் ரூஹுல் மஆனி ரொம்ப மஷூரான கிதாபு. இது 1270 வஃபாத்தான ஷேக் அபி அசனா ஷஹாபுத்தீன் அசையீத் மஹமூத் அஃபந்தி ஆலூசி ரஹிமஹுல்லா அவர்களுடைய
ஒரு தஃப்சீர் இது. வஹுவ தஃப்சீருன் கபீருன் மை யத்லா அலைஹி யஜிது நஃப்ஸஹு அமாம மௌசூஅத்தின் தஃப்சீரியத்தின் கபீரா. யார் வந்து இந்த தஃப்சீரை படிப்பாங்களோ அவங்க உணர்வாங்க, ஒரு பெரிய ஒரு என்சோக்லிபீடியாவே நம்ம படிக்கிறோனோ அப்படின்ற ஒரு ஃபீலிங் வரும் அவங்களுக்கு. மௌசூஅன்னு சொன்னால் கலைக்களஞ்சியம், தஃப்சீர் கலைக்களஞ்சியமே இருக்குது அப்படின்னு ஃபீலிங் வரும். அந்தளவுக்கு பெரிய ஒரு தஃப்சீர் இது. ஜமா ஃபீஹில் முஅல்லிஃபு அக்வாலன், இதில் முஅல்லிஃப் இருக்கிறாங்களே அறிஞர் பல கருத்துக்களை கொடுத்துருக்குறாங்க, அறிஞருடைய கருத்துக்களை. ஃபி தஃப்சீரின் கதீரா, பல தஃப்சீர்களில். கமா அன்னஹு ரஜா ஜும்லத்தின் கபீரத்தின் மின்ன தஃபாசீரி, பல தஃப்சீர்களை பற்றி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. மின்ஹா தஃப்சீர் அபு சஊத் வல் பைதாவி, தஃப்சீர் ஃபஹ்ர் ராசி போன்ற பல தஃப்சீரை சொல்லியிருக்கிறாங்க. கமா நக்கல அன் தஃப்சீர் இப்னு அத்தியா ரஹிமஹுல்லாவோட தஃப்சீர் சொல்லியிருக்கிறாங்க. அபு ஹையான் வ ஸமக்ஷரி இப்னு கஸீர் கைருஹும், பல தஃப்சீரை பற்றி அதில் பேசியிருக்காங்க. அற்புதமான தஃப்சீர் இது, படிக்க வேண்டிய தஃப்சீர். ஃபாயிதா இஸ்ராஇய்யா, இதில் எக்ஸ்ட்ரா ஒரு போனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா விளக்கத்துக்கு, லாக்கின் யுஈபு ஹாத தஃப்சீரு, இந்த தஃப்சீரில் உள்ள ஒரு ஐப் என்னன்னு கேட்டிங்கன்னா, லாக்கின் யஈபு ஹாத தஃப்சீரு, இந்த தஃப்சீர் குறைவுடையதாக மாறும். எதில் அப்படின்னா, எஹ்திமாமுஹு பி தஃப்சீர் இஷாரி அஸ்ஸூஃபி, நிறைய இந்த சூஃபிசமான வழிகடன் விஷயங்கள்லாம் கொஞ்சம் இஷாரா பண்ணியிருக்கிறாரு. ஃபைதா இன்தஹா மின் தஃப்சீர் லாஹிரி தக்கல்லமன் தஃப்சீர் பாத்தின், சூஃபியாக்கள் பார்த்திங்கன்னா வெளிப்படையாக ஒன்று பேசுவாங்க, உள்ரங்கமான விஷயத்தை மறைச்சி வச்சுருப்பாங்க. இஸ்லாத்தில் அப்படி வெளிப்படை உள்ளுடன் கிடையாது, எல்லாமே தெளிவானது தான். லைலுஹா கனஹாரிஹா, இஸ்லாத்துடைய இரவு இருக்கே வெளிச்சத்தை போன்றதுன்னு சொல்லி நபி அவங்க சொல்கிறாங்களா, அது மாதிரி இஸ்லாம் என்றாலே ஷரியா, இஸ்லாம் ஷரியா. சில தரிக்காவாதிகள் சூஃபியவாசிகள், நாங்கள் தரிக்காவில் இருக்கிறோம், நீங்கள் ஷரியத்தில் இருக்கிறீங்க, உங்களுக்கு தான் ஹராம் ஹலால் எங்களுக்கு இல்லைங்கிறாங்க. இது தவறான வழிகேடு. அப்படிப்பட்ட ஒரு சூஃபிஸு அந்த சிந்தனைகளை பற்றி இந்த புத்தகத்தில் அங்கே கொஞ்சம் வெளிப்படையான சட்டங்களை பேசிட்டு அப்புறம் உள்ரங்கமான சில விளக்கங்களை சொல்கிறாரு. ஃபயன்குலு ஃபி கலாமு சூஃபியா, சில சூஃபியருடைய சில பேச்சையும் இதில் வந்து நக்கல் செய்கிறாரு, இதில் வந்து கொண்டு வர்றாரு. உதாரணமாக ஜுனைது இப்னு அத்தா அபுல் அப்பாஸ் அல் முர்சி, இது போன்ற சூஃபிகளை பற்றி பேசுகிறாங்க. இதில் வஹிய தஃபாஸுன் ஷாஸா பஈதா அனில் ஹக், இந்த தஃப்சீர் இருக்கிறது இது வந்து சத்தியத்தை விட்டு கொஞ்சம் தூரமான ஒரு தஃப்சீர் ஆகும். அதே போல் கொஞ்சம் அரிதான தஃப்சீராக இருக்குது. இப்போ நான்லாம் வந்து நிறைய அந்த தஃப்சீரோட கருத்துக்களை படிக்க தான் செய்கிறேன். ஆனால் இருந்தாலும் இதோடைய குறைகளையும் நிறைகள் நம்ம தெரிஞ்சுக்கிறணும். நல்ல விஷயங்கள் எடுத்துக்கணும், தீமையான விஷயங்களை விட்டுறணும். நஷாத்துன் பாருங்கள், உக்து முக்தசரன் ஃபீமா ஒஹித அல தஃப்சீர் சஅலபி, தஃப்சீர் சஅலபியில் கொடுக்கப்பட்ட விஷயங்களை சுருக்கமாக எழுதுங்க. ரெண்டாவது கேள்வி, மாதா தஅரிஃபான் தஃப்சீர் இஷாரி, தஃப்சீர் இஷாரியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஒமா வஜ்ஹு தம்மிஹி, அதை ஏன் படிக்கக்கூடாதுன்ற காரணம் விளக்கப்பட்டிருக்குமோ அதையும் சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. இதோடு நாம் இந்த இன்றைய பாடத்தை முடித்துக்கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். இதில் சொல்லப்பட்ட விஷயங்களை மிக கவனத்தோடு உள்வாங்கி அதை சுருக்கத்தை எழுதி நமக்கு அனுப்புங்க. அன்றன்று நடத்தக்கூடிய பாடங்களை அன்றன்று விளங்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மொத்தமாக நீங்கள் எல்லாத்தையும் சேர்த்திங்க அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கு கஷ்டமாக ஆயிரும். வஃபக்கனி அல்லாஹ் இய்யாக்கும் பிமா யர்லா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.